வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். இந்த காணொளியில கல்லூரி உதவி பேராசிரியர் தமிழ் நேர்முக தேர்விற்கான வினாக்கள் கொடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 10 வினாக்கள் கொடுத்திருக்கோம். இந்த 10 வினாக்களையும் நன்றாக வேரூன்றி படித்து எனக்கு நீங்க வாய்ஸ் மெசேஜாகவோ இல்லை டைப் அடிச்சோ விடையை அனுப்புங்க. இந்த மாதிரியான வினாக்கள் தான் நேர்முக தேர்வுக்கு கேட்பாங்க. இது முழுக்க முழுக்க தமிழ் இலக்கண பகுதியிலிருந்து நீங்க எடுக்கப்பட்ட வினாக்கள். இது பள்ளி பாட புத்தகத்தையோ இல்ல எளிமையான எழுத்து சொல்லு பொதுளி இலக்கணத்தை வச்சு எடுக்க கிடையாது. புதுவிதமான புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள். வினா எண் 1, மொழியியலார் தொல்காப்பியரும் நன்னூலாரும் உணர்த்தும் மொழிகள் பிறப்பிலிருந்து சிறிது வேறுபடுகின்றனர். அவை பற்றிய உன் கருத்து என்ன? அதாவது மொழியியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தொல்காப்பியம் நன்னூல் ஒளி பிறப்பை பற்றி சொல்லக்கூடிய செய்திகள் நாங்க முழுசா ஏத்துக்கல, நாங்க வேற மாதிரி சொல்றோம். தொல்காப்பியத்தை விட நன்னூலை விட இக்கால மொழியியலார் ஒளியினுடைய பிறப்பை பல்வேறு விதமாக நாங்கள் ஆராய்ஞ்சிருக்கோம். அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியினுடைய விளக்கம். எப்படியெல்லாம் மொழியியலார் தொல்காப்பியத்தை விட நன்னூலை விட ஒளிகள் பிறக்குது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியினுடைய நோக்கம். இதற்கு சரியாக விடையளிங்க பார்க்கலாம். வினா எண் 2, நன்னூலார் சார்பெழுத்துக்கள் 369 சூழ்நிலைகளில் வரும் அப்படின்னு சொல்றாரு. தொல்காப்பியர் சார்பெழுத்து 3 தான் சொல்லுவாரு. நன்னூலார் 10 சொல்றாரு. அதனுடைய எக்ஸ்பான்ஷன், அதனுடைய விரிவாக்கம் ஒன்று இருக்கு. அது என்னென்ன? உயிர்தளப்படை எவ்வளோ, ஆயுதம் எவ்வளோ, அந்த 369ஐயும் நீங்க டெரைவ் பண்ணி காட்டுங்க. கால்குலேட் பண்ணி எப்படி வரும் அப்படிங்கிறது தான் இந்த வினாவினுடைய நோக்கம். வினா எண் 3, தமிழ் இலக்கணம் குறிப்பிடும் விட்டிசை என்றால் என்ன? விட்டிசை, தனிநிலை, கூன் இப்படியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இதுல விட்டிசை என்பதற்கு சரியான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் இதனுடைய கேள்வி. வினா எண் 4, ஐயர் பேச்சு மொழியில் வரும் சொற்களுக்கு இணையான ஐயங்கார் பேச்சு மொழி சொற்களை குறிப்பிடவும். பிராமணர்கள்ல தமிழகத்துல 2 வகை. ஒன்று ஐயர், இன்னொன்று ஐயங்கார். ஐயர் சிவனை வழிபடக்கூடியவர், ஐயங்கார் திருமால். அதாவது ஐயர் சைவம், ஐயங்கார் வைணவம். இவங்களுடைய வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் சரி, உணவு பதார்த்தங்களும் சரி, வழிபடும் முறைகளும் சரி, பொதுவாக நாம குறிப்பிடக்கூடிய சொற்களை இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அது என்னென்ன அதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. வினா எண் 5, தமிழ் இலக்கணத்தில் புணர்ச்சி பற்றி கூறும் எழுத்து இலக்கண நூல்கள் யாவை? ஆக்சுவலா புணர்ச்சியை பற்றி தொல்காப்பியம் மட்டும் சொல்ல கிடையாது. எந்தெந்த நூல்கள் சொல்லியிருக்கு, இன்னும் சொல்ல போனா தொல்காப்பியம் புணர்ச்சியை எப்படி சொல்லுது, நன்னூலார் எப்படி சொல்றாரு, இன்னும் சில நூல்கள், அந்த எந்தெந்த நூல்கள் எப்படியெல்லாம் புணர்ச்சியை பற்றி விவரிக்கின்றன என்பதை தெளிவாக எடுத்துரைக்கவும். வினா எண் 6, டாக்டர் வேலுப்பிள்ளை, டாக்டர் இஸ்ரேல், டாக்டர் அகத்தியலிங்கம் ஆகியோர் பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் என்கின்றனர்? அவை யாவை? பெயர் சொல்னா என்னன்னு தெரியும். பெயரை குறிக்கக்கூடிய சொற்கள் பெயர் சொற்கள். அது பொதுவாக நம்மளுடைய மரபு இலக்கணத்துல பெயர் சொல் நாம
பார்த்துருக்குறோம். ஆனால் இவர் என்ன சொல்றாரு, அதாவது நம்ம மதவிலக்கணத்தில் பொதுப்பெயரு, இடப்பெயரு, காலப்பெயர்னு ஒரு 6 வகையை நம்ம மதவிலக்கணத்தில் நாம் படிச்சிருக்கோம். ஆனால் இக்கால இலக்கண வழக்கின்படி, இலக்கண உலகினுடைய புதிய பார்வையினுடைய படி, வேலுப்பிள்ளை, இஸ்ரேல், அகத்தியலிங்கம்லாம் எத்தனை வகைன்னு சொல்றாரு, அது என்னென்ன அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். வினாயன் 7. செயப்படுவதில் குன்றா வினை, செயப்படுவதில் குன்றிய வினை என்றால் என்ன? பாசிவ் வாய்ஸ். செயப்படுவதில் குன்றா வினை, செயப்படுவதில் குன்றிய வினை அப்படின்னா என்ன? அதற்கு எடுத்துக்காட்டும் சொல்லி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆச்சுங்களா? இந்த எடுத்துக்காட்டு சொல்லி, எக்ஸாம்பிள் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வினாயன் 8. அசைநிலை சொற்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? அசைநிலை சொற்கள் பெயர் சொற்களோடும் வினை சொற்களோடும் சேர்ந்து இயங்கக்கூடியதுதான் அசை சொற்கள். அதை எத்தனை வகையா பிரிக்கலாம் அப்படின்னு இலக்கண வழக்குப்படி சொல்லுங்க. வினாயன் 9. சேர்கிறேன் என்ற தனிச்சொல்லின் இயக்கு வினை சொல் என்ன? வினாயன் 10. டாக்டர் சேவை சண்முகம் அவர்கள் எந்த வேற்றுமை தொடரானது ஒரு வாக்கியத்தின் பெயரச்ச தொடராக வரும் என்கிறார்? இது என்ன வேற்றுமை தொடர் அப்படின்னு சொல்லணும். இந்த 10 கேள்விக்கும் நீங்க ஆன்சர் எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜாவோ வாய்ஸ் மெசேஜாவோ 9025420905 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. ஸ்டே வெக்கேட் ஆயிடுச்சு. இனிமேல் சிவிக்கு ரெடி ஆயிடும். இன்னும் கொஞ்ச நாள்ல நேர்முக தேர்விற்கான தேதியும் வந்துடும். இந்த நேர்முக தேர்வில் இலவச பயிற்சி வகுப்புல நீங்க சேர விரும்பினா 9025420905 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். யூஜிடிஆர்பி தமிழ் பயிற்சி வகுப்பு இப்ப நடந்துகிட்டு இருக்குங்க. இன்கேஸ் யூஜிடிஆர்பி தமிழ் படிக்கணும், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், தெரிந்தவர்கள் படிக்கணும்னா ரெஃபர் பண்ணுங்க. ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் மெட்டீரியல், ஆன்லைன் டெஸ்ட்டு, கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு, குரூப் டிஸ்கஷன் எல்லாமே கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும்.